சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, அப்பத்தாவுடைய இந்த செத்த மாரியான ஒரு நடிப்புக்கு கண்டிப்பா நாம அவார்டே தரணும். ஏன்னா, அளவுக்கு அப்பத்தா பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க. மோகனா வந்து அந்த லெட்டர ராஜாங்கத்திட்ட குடுக்கவும், ராஜாங்கம் அத படிச்சு பார்த்துட்டு அவரால ஒண்ணுமே பதில் பேச முடியல. "சேது என்னாலாம் முடியாதுப்பா. நான் எதுக்கு அத பண்ணணும்? எனக்கு விருப்பமே இல்ல அதுல." அப்படின்னு சொல்லும்போது, மோகனாவும் கருப்பும், "என்ன மாப்ள இப்படி பேசுற? அப்பத்தாவுடைய கடைசி ஆசையா அது? அப்படி இருக்கும்போது அப்பத்தாவோட கடைசி ஆசைய கூட நீ நிறைவேத்த மாட்டியா? ஏன்யா இப்படி பண்ற?" அப்பத்தா கடைசியா நைட் வந்து உன்கிட்ட பேசும்போது, "உனக்கு ஞாபகம் இருக்காயா சேது?" "இல்ல" சொன்னுச்சு. "நீயும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தானே அப்பத்தா ஆசைப்பட்டுச்சு. கடைசியா கூட இத லெட்டரா எழுதி வச்சு போயிருக்கனா, அப்போ அப்பத்தாவோட கடைசி ஆசை அது மட்டும் தான்யா மாப்ள. அப்படி இருக்கும்போது நீ அத கூட பண்ண மாட்டேன்னு சொன்னா, எப்படி மாப்ள? அப்பத்தாக்காக நீ கண்டிப்பா அத பண்ணி தான் மாப்ள ஆகணும்." அப்படின்னு சொல்லி, இங்க ராஜாங்கம் அந்த லெட்டர படிக்க, சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அப்படியே அத சத்திய பிரமாணம் ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நானும் தமிழ்ச்செல்வியும் மனப்பூர்வமா கணவன் மனைவியா வாழ்வோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இங்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் வயிறுலாம் எரியுது. ஏன்னா, இன்னமும் கூட தாமரை மனசுல சேது இருக்காரு. எப்படியாவது தமிழ்ச்செல்வி வீட தொரத்திடலாம். பழைய மாரி நாம மாமாவ நம்ம கைக்குள்ள கொண்டு வந்து, மாமாவ கல்யாணம் பண்ணி, இந்த வீட்டுக்கு மகாராணியா, மருமகளா வாழணும் அப்படிங்கிற ஆசை தாமரை மனசுக்குள்ள அப்பப்போ எட்டி பார்த்துட்டு தான் இருக்கு. அத பொறுத்துக்க முடியாம தாமரை சாவித்திரியும் இங்க பயங்கர வயித்தெரிச்சல்ல நிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அப்பத்தா கண் தொறந்து பார்க்குறாங்க. அப்பத்தா கண் முழிக்கிறத பார்த்து எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சியாயி, "அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? நல்லா தான் இருக்கியா நீனு? நீ செத்துட்டேன்னு நெனச்சு நாங்க என்னமோ பண்ணிட்டோமே! எங்கள மன்னிச்சிரும்மா" அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்றாரு. எல்லாருமே அதிர்ச்சியாயி, "எப்படி இவ்வளவு நேரம் மூச்சு பேச்சு இல்லாம இருந்த அப்பத்தா எப்படி கண் முழிக்க முடியும்?" அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. அப்போ நம்ம அப்பத்தா சொல்றாங்க, "எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து செத்த மாரி நான் தான் நடிச்சேன். இது எல்லாமே என்னுடைய நாடகம் தான்." அப்பத்தா சொன்ன உடனே எல்லாரும் பயங்கரமா கோவப்படுறாங்க. "என்ன? நடிச்சியா? உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா? எதுக்கு இப்படி ஒரு வேலைய பார்த்த? உனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி நாங்கலாம் எப்படி பதறி போனோம் தெரியுமா? ஏம்மா இப்படி பண்ண? எங்களுடைய இந்த விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்லாம போயிடுச்சு பாத்தியா உனக்கு? எங்கள துடிக்க வச்சு சந்தோஷப்படுறதுல உனக்கு என்ன அப்படி ஆசை?" அப்படின்னு சொல்லும்போது, சாவித்திரி உடனே, "ஏம்மா உன் வயசுக்கு ஏத்த மாரி நீ நடந்துக்கவே மாட்டியா எப்போதுமே? இப்படிதான் முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டே இருப்பியா?" அப்படின்னு சாவித்திரி கேட்டதும், சாவித்திரிய பார்த்து அப்படியே முறைக்கிற அப்பத்தா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. சாவித்திரியும் அவங்களால என்னலாம் பேச முடியுமோ பேசி முடிக்கும்போது, சாவித்திரிய பலான்னு வர விடுறாங்க நம்ம அப்பத்தா. ராஜாங்க உடனே, "இங்க பாரும்மா, பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு, அவள எதுக்கும்மா இப்ப அடிக்கிற நீனு? அவள ஏன் அடிக்கிற? அவ என்ன பண்ணா? உனக்கு ஒண்ணும் தெரியாது ராஜாங்கம். எல்லாரும் சொல்லுவாங்க, நாம முழிச்சிருக்கும்போது நம்மள ஏமாத்துறத விட, நம்ம கண்ண மூடி 10 நிமிஷம் உட்கார்ந்தா போதும். நம்மள எவன்லாம் ஏமாத்துறாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்குப்பா. அதுக்கேத்த மாரி தான் நான் செத்துட்டேன்னு நெனச்சு இந்த சாவித்திரியும், தாமரையும் என்னலாம் பேசுனாங்க தெரியுமா என் பக்கத்துல நின்னுட்டு? அத கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நாம வீட்ல தான் இருக்கோமா? இல்ல காட்டுல இருக்கோமான்னு எனக்கு தெரியலப்பா ராஜாங்கம். என்னம்மா சொல்ற? புரியிற மாரி சொல்லுமா? இல்லப்பா, இவ தாமரை கேட்கிறா சாவித்திரிட்ட. ஏம்மா, அந்த ஹனிமூன் போயிருக்காளே நொண்டி, அவளுக்கு கால் பண்ண சொல்லியாச்சா? அவ வந்துருவாளா? தெரியல தாமரை. அவளுக்கு யாரும் கால் பண்ண மாரி தெரியலையே. திடுதிப்புன்னு நடந்ததுனால யாரும் அவ பத்தி கண்டுக்கல போல. என்னம்மா, அதுக்கு நீ அமைதியா இருக்க? அவ பாட்டுக்கு ஹனிமூன் போவா, வருவா, அவன் புருஷனுக்கு சொத்து வாங்கி தருவா, சந்தோஷமா இருப்பாங்க. நான் மட்டும் காலத்துக்கும் இந்த ராஜாங்கத்துக்கு அடிமையா இதே வீட்ல கிடக்கணுமா? அப்படி நாம என்னம்மா தலையெழுத்தான நமக்கு? அப்பலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. நான் கூடி சீக்கிரம் எப்படியாவது இந்த தமிழ்ச்செல்விய மாமாட்டருந்து பிரிச்சு, மாமாவ நான் அடைஞ்சே தீரணும். அடையும்போது இந்த சொத்து எல்லாமே எனக்கு அப்படியே முழுசா கிடைக்கணுமா? அதுக்கு நீதாம்மா ஹெல்ப் பண்ணணும். அதனால நீ ஏதாவது பண்ணி அந்த கூனிய அங்கேருந்து வர வைம்மா. அடியே தாமரை! உனக்கு தோன்றமே தோணாம இருக்குமா? அதெல்லாம் அம்மா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு தெரியாம, அந்த கூனிய ஒரு வழியா மேலோகத்துக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமா தாமரை. அந்த கூனிய மேல அனுப்புறதுக்கு ரவுடிங்கள செட் பண்ணியிருக்கேன். அவனுங்க இந்நேரம் அங்க போயிருப்பானுங்க. அவனுங்க எப்படியும் அந்த கூனிய அடிச்சு இன்னைக்கு மேல அனுப்பிடுவானுங்க. அவ மேல போய் சேர்ந்துருவா. அதுக்கப்புறம் பாரு, இந்த குடும்பம் பழைய மாரி அப்படியே உடைஞ்சு போயிடும். "வீடு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்" அப்படிங்கிற மாரி அந்த சாதகமா பயன்படுத்தி நாம நம்ம காரியத்த நவுத்திடலாம் தாமரை அப்படின்னு இந்த சாவத்தையும் தாமரையும் பேசுறத கேட்கும்போது எனக்கு மனசுக்குள்ள படபடன்னு அடிச்சுக்குதுப்பா. இதுக்கு மேல நடிச்சோம்னா நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து போய் தான் நான் கண்ண முழிச்சிட்டேன்ப்பா. நான் வந்து இப்படிலாம் நடிச்சதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி, சேது 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தான்ப்பா. ஏன்னா,
தமிழ்ச்செல்வியை விட்டுட்டு சேதுவால நிம்மதியா இருக்க முடியாது. சேது இல்லாம தமிழ்ச்செல்வி நிம்மதியா இருக்க முடியாது. நீ தான் ஏதோ ஒரு கோவத்துல புள்ள மேல கொஞ்சம் வெறுப்ப காட்டிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள பாசம் தான் வெளிய காட்டிக்காம இருக்க. ஆனா நான் எப்படிப்பா அப்படி இருக்க முடியும்? அததான் ஏன் ராஜாங்கம் பண்ணேன். நான் பண்ணது தப்பு தான்யா. இல்லன்னு சொல்லல. நான் பண்ண தப்புனால இன்னைக்கு நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஏன்னா, உன் புள்ள என் மேல சத்தியம் பண்ணியிருக்கான். காலத்துக்கும் சத்தியத்த மீற மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அவன் இனிமே தமிழ்ச்செல்விய மனைவியா ஏத்துட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்க போறான். அவன் சந்தோஷமா இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம கூடயே இருக்கிற மிகப்பெரிய ஒரு துரோகினா, அது என் பொண்ணும், அவளுடைய பொண்ணும் தான். இந்த சாவித்திரி தாமரைய என்ன பண்ண போறோம்னு சொல்லு. நம்ப ஈஸ்வரி, சித்ரா கூட தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா, நம்ம கூடயே இருந்துட்டு, விஷம் மாரி நம்ம கூடயே கலந்துட்டு இருக்க இந்த 2 பேரையும் என்ன பண்ண போற ராஜாங்கம்? அப்படின்னு அப்பத்த கேட்கவும், ராஜாங்கம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சாவித்திரியும், தாமரையும், ஐயோ! அண்ணன், இல்லண்ணே, இல்லண்ணே, எங்கள மன்னிச்சுங்கண்ணே. இத தெரியாம பண்ணிட்டோண்ணே நாங்க அப்படின்னு தாமரையும், சாவித்திரியும் ராஜாங்கம் கால்ல வந்து விழுகுறாங்க. ராஜாங்கம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.